பொதுமக்கள்ல பலரும் முதலீடு அப்படின்னு வரும்போதே போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களை தான் அதிக அளவுல தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில வாடிக்கையாளர்களுக்கு பலன்களை அளிக்கிற விதமா போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பயனுள்ள திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு வருது. மக்கள்ல பலருமே போஸ்ட் ஆபீஸை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல குறைந்த அளவு வட்டி விகிதங்கள் கிடைச்சாலும் முதலீடு செய்யப்படுற பணத்துக்கு முழு பாதுகாப்பு இருக்கிறதால மக்கள்ல பலருமே அதிகமா போஸ்ட் ஆபீஸை தான் பயன்படுத்துறாங்க. அந்த வகையில 2023 ஏப்ரல் 1 மகிழா சமான் சேமிப்பு திட்டம் அப்படிங்கறத போஸ்ட் ஆபீஸ்ல மத்திய அரசு அறிமுகப்படுத்துச்சு. இந்த திட்டத்துல மாதம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்ய முடியும். இந்த திட்டத்துல ஆண்டுக்கு 7.5% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த மகிழா சமான் சேமிப்பு திட்டத்தை ஒரு சில குறிப்பிட்ட வங்கிகள்லயும் போஸ்ட் ஆபீஸ்லயும் முதலீடு செய்யலாம். பொருளாதார ரீதியா பெண்களுக்கு அதிக பலன் தர்ற விதமா தான் இந்த திட்டத்தை மத்திய அரசு ஆரம்பிச்சது. இந்த நிலையில மகிழா சமான் சேமிப்பு திட்டத்தை பத்தி ஒரு புதிய அறிவிப்பு ஒண்ணு தபால் துறையிலிருந்து வந்திருக்கு. அதாவது மகிழா சமான் சேமிப்பு திட்டத்துல டெபாசிட் பண்ற நிலையில 40% வரைக்கும் பணத்தை எடுத்துக்கிற வசதியை பாத்தீங்கன்னா தபால் துறை அறிமுகம் செஞ்சிருக்கு. ஆனா மார்ச் 30 முதலீடு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.